ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாவ் ஏ நைஸ் டே. காய் தாத்தா இன்றைக்கி வந்திருந்தார். சரி, வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாலக்கீரை, தண்டிக்கீரை, அரைக்கீரை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். காய் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். எல்லாமே காலி ஆகிடுச்சு, நான் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, வாழைத்தண்டு, வாழைக்காய், பீட்ரூட்டு, கொத்தரங்காய், முருங்கைக்காய் இந்த காய் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். லெமனு, கருவேப்பிலை இதெல்லாமே நான் அங்கேயே சேல் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் வந்து அவர்கிட்ட வந்து கீரை, கொத்தமல்லி தழை, வாழைக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு இதாங்க வாங்கியிருந்தேன். இந்த காய் வந்து 75 ரூபா, எல்லாமே சேர்த்து மொத்தமாக 75 ரூபா வந்தது. நீங்கள்லாம் எப்படி காய் வாங்குவீங்க? இந்த அமௌண்ட்டு கரெக்டாக ஓகேவா? இல்லை இதை விட அதிகமாக வாங்குவீங்களா, இல்லை இதை விட கம்மியாக வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். காயோட விலை வந்து இப்போ அதிகமாக விற்றுட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒசூரில் இப்போ மழையே இல்லை. ஸோ அதனால் விவசாயிகள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதனால தான் காயோட ரேட்டும் வந்து அதிகமாகவே போயிட்டுருக்கு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் காய் இல்லாமல் சாப்பிட முடியுமா? ஓகேன்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து தோசை தாங்க. நேத்தி வச்ச நான் எம்டி சால்னா நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுதான் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது, தோசைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நைட்டே நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். மார்னிங் எல்லாருக்குமே அதான் டிஃபன். மதிய லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு லஞ்சு வந்து எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நானும் காய் தாத்தா வந்ததுக்கப்புறம் தான் காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.